Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் கோடன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, பிகம் த வில்லன் த ஹீரோ இஸ் அப்சர்ட் வித் சாப்டர் 41 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ கடைசி எபிசோடில் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோ பூசானில் போய் அவனோட கைவரிசையை காமிக்கலாம்னு வந்திருப்பான். அப்போது அங்கே எக்கச்சக்கமான பாம்பு போட்டு அதோட சாப்டர் முடிஞ்சிருக்கு. இப்போ அதோட கண்டினியூட்டி தான் நடக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் காமிக்கிறாங்க. எப்படி நம்ம ஹீரோஸ்க்கு வந்து அவங்களோட போட் கிடச்சிச்சு, அதாவது அந்த ஷிப் எப்படி கிடச்சிச்சு, அவங்க கிரியேட் பண்ணாங்களா இல்லை வேறு யார்ட்டேருந்து சுட்டாங்களா, அது என்ன நம்ம இந்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஒரு போட்டை காமிக்கிறாங்க. அந்த கேங்கோட பேர் லாப்பிஸ் டான்னு சொல்கிறாங்க. அந்த போட்டோட பேர் என்னென்னா ஏர்ஷிப் அலைஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு எல்லோ ஷர்ட் கை என்ன சொல்கிறான்னா, இது இது பார்க்க நம்ப முடியல, ஆனால் இது நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த கன்னை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. இவரு தான் லாப்பிஸ் டானோ கூட்டத்தை சேர்ந்த எல்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ப்ளூ கலர் ஷர்ட்காரன் என்ன சொல்கிறான்னா, எதை பற்றி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்களே, இவங்க பேர் தான் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு கூலான ஏர்ஷிப்பை மேட் பண்ணியிருக்கோம்ல, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம். இருந்தாலும் இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்குக்கு நம்ம இதை ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம்ல. அப்புறம் அந்த எல்லோ காரன் சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆமாம் நீ சொன்ன எப்படி இது நம்ம உயிரை உழைச்சி கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம்ல, இதை நீ சொல்லும் போதே அப்படி எனக்கு அப்படியே பரவச நிலைக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆமாம் அப்படின்னு வந்து அந்த ப்ளூ காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். தோழர்களே, ஃபைனலாக நம்ம ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைரட்ஸாக மாறப்போகிறோம். நம்மளோட ப்ரிவிலேஜ், அதாவது இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லேண்ட் ஆஃப் பூசனை நம்ம கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு வந்து அவன் வந்து ஒரு கடற்கொள்ளையனாவே மாதிரி பேசுகிறது தான் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் சார், புரிஞ்சிருச்சு கேப்டன், நம்ம உடனே போய் எல்லாத்தையும் வந்து சுருட்டிடலாம், ஐ மீன் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் போய் ஒன் பீஸ் பார்த்துட்டு வந்தாங்களாம் தெரில. அவங்க எல்லோரும் வந்து நம்ம தான் கிங் ஆஃப் த பைரட், வாங்க போகலாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா, போய் அங்கே இருக்க எல்லாத்தையும் சூறையாடிடலாம், ஏன்னா நம்ம தான் அப்படின்னு அவன் கத்துறான். அந்த ரெட்காரன் நம்ம தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். யார் இது ஈகோயிஸ்ட்னு சொன்னதுன்னு சொல்லி அந்த ரெட்டு வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஈகோயிஸ்ட் அவன் டீமோட டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கான். கேப்டன் அது யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையில் கன் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி எல்லோரும் வந்து ஹரிபரியாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈகோஸ்ட் என்ன சொல்கிறானா, இப்போலேருந்து இந்த ஷிப்பு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி மற்றவங்களுக்கலாம், ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஆட்டையே போகிறதா அவனுக்கு வேலையாக இருக்கா அப்படின்னு நம்ம சோயும் லீயும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரா நீ, எங்கேருந்து வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இது நாங்கள் செஞ்ச போட்டு உனக்கெல்லாம் தர முடியாது, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ யார் இடத்துல இருக்க தெரியுமா அப்படின்னு வந்து அங்கே இருக்க அந்த ரெட்டு வந்து அந்த பைரட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் மண்ணில் டங்கு டக்கு டக்குன்னு அடித்து உடம்பெல்லாம் கருகி கிடக்குது. எல்லாரும் சுருட்டிக்கிட்டு அமைதியாக உக்காந்துட்டாங்க, ஒன்றும் பேச முடியாமல். ஏன்னா அடிச்சு அடி அப்படி இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இவங்களை அடிக்கிறதுக்கு. அப்போ நம்ம ஈகோயிஸ்ட் அசால்ட்டாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானா, பார்த்தா இந்த எல்லாத்தையும் கருக விட்டது நம்ம சோய். பார்த்தா அந்த சைடு இவ்வளோதானா அப்படின்னு வந்து இருக்காரு கையில் ஊதிக்கிட்டே. சரி, நீங்கள் எல்லோரும் இப்போ ஈகோஸ் டீமோட ஒரு அலைன்ஸாக மாறிட்டீங்க, அதை பார்த்தா உங்களுக்கு பெருமையாக இல்லை அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏண்டா நாங்கள் ஷிப்பை கிரியேட் பண்ணி நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தால் நீ என்னன்னா ஏதோ கீமுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ரெட்டு வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். ஏன்னா அவளோட பொருளெல்லாம் ஆட்டையை போட்டு பிடிச்சிட்டா இயலாம் அதனால. ஏண்டா நாங்கள் சொன்னது உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு பெருமை இல்லை போலையே அப்படின்னு சொல்லி இந்த சைடு சோய் வந்து கையில் எலக்ட்ரிக் கிடைச்சி திரும்பி கருக்கிறக்கா எடுக்கிறாரா. அப்போ அங்கே இருக்க இல்லை இல்லை எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இது ரொம்ப கிரேட்டாக இருக்குது, இது அமேசிங்காக இருக்குது, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு எல்லாரும் அழுதுகிட்டே வந்து அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் நீ போய் அந்த ரீடு வேலையை பாரு. எல்லோ நீ சைடில் வேறு யாராச்சும் வராங்களான்னு பாரு. ப்ளூ உனக்கு அதே தான், எல்லோவை ஃபாலோ பண்ணு. இப்போது இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் உங்கள் பொசிஷனில் இருங்க அப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சிருச்சு கேப்டன் அப்படி எல்லாரும் அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. யாராவது எங்கேருந்துடா வந்தாங்க, எங்கள் வேலையை கூட உங்களுக்கு பார்க்க விட மாட்டுறாங்க அப்படின்னு எல்லோரும் அழுதுகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னது அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி திரும்பி அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் போய் வேலையை பார்க்க போயிட்டுருக்காங்க. இப்போ சரி லீ, நீ அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஓகே டியான், ஐ மீன் ஈகோயிஸ்ட் அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி,
உனக்கு தெரியுமா இது இந்த ஷிப்பை எப்படி பறக்க வைக்கணும்னு அப்படின்னு சோய் கேட்கும்போது, யாருக்கு தெரியும், போகிற வைக்கல பார்த்துக்கலாம். அப்போ நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வந்துட்டு போயிட்டுருக்கான். ஏய், இப்படி போனோன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி இந்த ஷிப்பை ஓட்டுறது, நான் என்ன பண்ணுறது, என் வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து அங்கே இருக்க சோய்க்கு ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வாட்டிக்கு எழுந்திரிச்சு போகிறா, யார் ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரில. இப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, சரி சுபின் நீ போய் ரெஸ்ட் எடு, உனக்கு அப்புறம் நான் ஒரு வேலை வச்சுருக்கேன், அதனால் நீ நல்லா ரெஸ்ட் எடு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறானே, அப்படியா சரி அப்படின்னு சொல்லி சும்பிட்டு போயிட்டுருக்காங்க. சரி அது மட்டும் இல்லை, எல்லோரையும் ரெடியாக இருக்க சொல்லு, நம்ம சீக்கிரம் அந்த ஹார்டீன் பீச்சுக்கு போக போகிறோம், அது இந்த ஏர்ஷிப் மூலமாக. என்னது ஆனால் அப்படின்னு சோய் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஆனால் நம்ம எதுக்கு அந்த பர்சன் சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும், நம்ம ஆளுக்கு அங்கேயே இருக்கலாம்ல, இங்கே எதுக்கு நம்ம வந்து பூசானுக்கு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதில் ஏதாச்சும் லாஜிக் இருக்கா அப்படின்னு சோய் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சோய்க்கு வந்து இதில் ஒரு ஈடுபாடு கூட கிடையாது. எவனாச்சும் அவனே வந்து என்னை வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவானா, லூஸ் தனமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சோய் வந்து திரும்பி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே டைமில் இந்த சைடு அந்த ஐசிஐசி அப்பியர் ஆகுறாங்க. யூ வில்லன் அப்படின்னு சொல்லி ஐசிஐசி அவளோட எனர்ஜியோட வந்துக்கிட்டு இருக்க. ஈகோயிஸ்ட் இதா வந்துட்டேன் அப்படின்னு வில்லத்தனமாக வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு எப்படியா ஒரு வழியாக வந்துட்டா, நான் சொன்ன மாதிரி அவன் வந்துட்டான் அப்படின்னு வந்து ஐசிஐசி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு என்னது அந்த அந்த யாஹூ குரூப்பா, எது அந்த ஐசிஐசியா, அவனா இல்லை, அவன் ஒரு ஏ கிளாஸ் ஹீரோ, ஐசிஐசியா இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சோய்க்கு இப்போ தான் வந்து யாரோட பார்ட்னர் ஆக்குனாங்கன்னு தெரியுது. அதனால் சோய் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸரு, அவ்வளோ பெரிய குரூப்புக்கு ஒரு ஹெட்டு, அது போக ஒரு ஹீரோ, இதெல்லாம் சேர்ந்து எப்படி அப்படின்னு ஷாக் ஆகும்போது இந்த சைடு அடுத்தடுத்த காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எவ்ரிவான் இந்த தடவை பூசானுக்கு வந்திருக்கான், அதனால் எல்லாருக்கும் பாருங்க, நான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த தடவை இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க, அதுவும் என்னோட அலைஸ், அதாவது ஈகோ ஸ்டீமை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கானா. அப்போ அங்கே இருக்க கமெண்ட்டில் ஈகோ ஸ்டீம் ப்ராட்காஸ்ட் ஆனாட்டானா, ஸ்டீம் லைவ் வந்திருக்குப்பா, நல்லா வாங்க போகலாம், ஆமாம்மா நல்லா இருக்குது ஸ்டீமு, இந்த தடவை ஏன் ஸ்டீமில் போகிறாங்களா, சூப்பர் ஏப்பா அந்த ஷிப்பை பார்த்தா ஏதோ கொஞ்சம் இதாக இருக்கேப்பா, நல்லாவே இல்லையே, மேங்கோ ஸ்டிக் வாங்க மேங்கோ ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று சைடு வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு பாப்புலாரிட்டி இல்லையோ, அங்கே இருக்க அந்த எலக்ட்ரா இருக்காள், அவளுக்கு பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது, எலக்ட்ரா அப்படின்னு வந்து ஒரு ஆளாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் என்ன கமெண்ட் வருதுன்னா, கண்டிப்பாக ஐசிஐசியோட பாப்புலர் வந்து அதிகமாக போகுது, ஏன்னா ஈகோ ஸ்டண்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக எவ்வளோ ஒருத்தர் மட்டும் கமெண்ட்டை கரெக்டாக சொல்கிறாங்க போல். இந்த சைடு பார்த்தா அந்த லாப்பியஸ் டேனை காமிக்கிறாங்க. எல்லோ ப்ளூ ரெட் அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கும் போது நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவன் யார்ப்பா அது, பார்க்கவே ரொம்ப நோஞ்சானா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது 3 பேருக்கு என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஒன்றும் பேச முடியாமல் இருக்காங்க. ஆமாம் அவங்க பார்த்தா ரொம்ப லேமாக இருக்காங்க. அவங்க எதுக்கு இந்த ஷிப்புக்கு வந்தாங்க, மேங்கோ ஸ்டிக் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷிப்பை ரெடி பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு எந்த சம்மந்தம், அது போய் இவங்க அட்டாக்குக்கெல்லாம் தேர மாட்டாங்க அப்படின்னு கமெண்ட் வருதா. இதெல்லாம் அவங்க 3 பேருக்கு மனசு உடஞ்சி போகுது. ஷிப்பை செஞ்சது நாங்கடா, ஏன்டா எங்களுக்கு கொஞ்சமாச்சு ஏதாச்சும் ஒரு ஒரு அப்ரிசியேஷனாச்சும் பண்ணுங்கடா அப்படின்னு வந்து 3 பேர் தலையை தொங்க போட்டிருக்காங்க. ஈகோயிஸ்ட் அங்கேயே இரு, சரண்டராகு, இல்லைனா நான் உன்னை ஐஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ். நம்ம ஈகோயிஸ்ட் யாருன்னு பார்த்தா அது அந்த ஐசிஐசி. என்ன புசானில் மொத்த ப்ரைடோட வந்திருக்க போல நீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. அப்போ அப்படியே சொல்லிட்டு அப்போ முடிஞ்சதை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த பேரியர் கீழே விழுந்தோட எக்கச்சக்கமான வெடிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. கீழே எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ தைரியமாக உனக்கு ஈகோயிஸ்ட் அப்படின்னு ஐசிஐசி கையில் ஐஸ் எனர்ஜி கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பாம் திரும்பியும் வந்து கீழே வரும்போது, அதாவது ஐசிஐசி மேலே வரும்போது ஐசிஐசி அந்த பாம் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பாம்பு எல்லாமே டீஆக்டிவேட் ஆகி அப்படியே கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. வாவ் ஐசிஐசி, ஆமாம் அக்கா அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, மேங்கோ ஸ்டிக் இன்னிலேருந்து நீங்கள் வந்து ஐஸ் மேங்கோ தெரியுமா, பாரு மேங்கோ ப்ளஸ் ஐஸ் மேங்கோ மாறிடு அப்படின்னு வந்து கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் அந்த ஷிப் அவ்வளோதான் உங்கள் கையிலேருந்து போகும்போது ஐசிஐசி அவ்வளோதான் காலி பண்ண போகிறான் அப்படின்னு வந்து கமெண்ட் வரும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோவும் அங்கிட்டு ஐசிஐசியும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே லைவ் கரெக்டாக தான் போகுதுன்னு சொல்லி ஐசிஐசி அவளோட எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண பார்க்குறான். அப்போது கீழேருந்து எக்கச்சக்கமான ஐஸ் பிரிக் எடுத்து அந்த போட்டுக்கு எதிராக வந்து ஏவி விட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா
அது ஏவாம அப்படியே ஸ்டாப் பண்ணி டக்குன்னு அது மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்கா. அதை அந்த போட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கா. தான் வந்துட்டேன் ஈகோயிஸ்ட் அப்படின்னு கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கா. நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன் ஈகோயிஸ்ட், உன்னை நான் பிடிச்சி சரண்டர் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐசிஐசி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கா. ஓ, அவ சியோவில் நல்லா தான் பண்ணுறா, ஆக்டிங்லாம் அவ்வளோ பேடாக கிடையாது, இருந்தாலும் ஓகே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா வேகமாக ஒரு எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அதுதான் ஸ்டார்டஸ்ட் வந்து ஈகோயிஸ்ட், எதுக்கு நீ அங்கே போன, எதுக்காக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்டஸ்ட் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கா. அது போக ஸ்டார்டஸ்டோட மைக்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஐசிஐசி கரண்ட்டாக ஈகோயிஸ்ட் அட்டாக்கை பார்த்துப்பாங்க, அதனால் ஸ்டார்டஸ்ட் நீ அங்கே போக தேவையில்ல, சீக்கிரம் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வா அப்படி ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு அழைப்பு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டார்டஸ்ட் அதுக்கு எதையுமே கண்டுக்காம நான் ஐசிஐசியை காப்பாற்றுவேன், அது ஈகோயிஸ்ட் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க எந்த ஆன்சரும் பண்ணாதனால இந்த சைடு அந்த டேரக்டருக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் கத்திக்கிட்டு இருக்காளா. சரி போய் தொலை, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து டேரக்டர்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா எஸ்ட்ராங் ஹீரோவில் அவள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாதனால அவள் இன்னும் வேகமாக போயிட்டுருக்கா. சரி அந்த எல்லோ ஷர்ட் வந்து சாவுங்க சரி செத்து போகடா அப்படின்னு வந்து அவன் அழுதுகிட்டே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவன் ஒரு பிளான் வச்சு தான் இவங்க என்னன்னா என்னை வந்து அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து என்ன சொல்ல, நாங்கள் வந்து கிங் ஆஃப் பைரட்ஸை வராமா இப்போ தானே ஒன் பீஸ் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சார் அந்த புல்லட் எல்லாமே ஐசிஐசி மேலே பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஐசிஐசி அது எல்லாத்தையும் அவளோட ஹை ஷீல்டை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதானா, சின்ன புள்ளத்தனமாக இருக்குது, இந்த புல்லட் என்னை அழிக்கும் பார்க்குறியா, சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ஐசிஐசி கையில் ஒரு ஐஸ் எனர்ஜியை வந்து அந்த எல்லோ ஷர்ட் மேலே விட்டோன்னே அந்த எல்லோ அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிறான். அப்போ அவன் கத்துறான், பார்த்தியா அந்த நல்ல எல்லோ வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டான் பார்த்தியா, ஓ அதுதான் ஒருவேளை அது ஃப்ரீசிங் பீமாக வச்சுக்கலாம், அதான் ஃப்ரீசிங் பீம் அப்படின்னு கமெண்ட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று சைடு பார்த்தா ஐசிஐசி ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபைட் பண்ணுறாங்களே அப்படின்னு வந்து கமெண்ட் வருது. இந்த சைடு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சரி அவள் இன்னும் நல்லா தான் பண்ணுறா, அவ்வளோ பேட்லன்னு சொல்ல முடியாது, சரி அவளுக்கு எப்படி இந்த மாதிரி பவரை ஹேண்டில் பண்ணுறான்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா அந்த ரெட்டும் ப்ளூவும் சும்மா இல்லாமல் நம்ம ஐசிஐசி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் ஐசிஐசி அதுலேருந்து ஒரே ஜம்ப் பண்ணி அவங்கள ஈஸியாக ஃப்ரோஸ் பண்ண வச்சிட்டான். அப்போது அந்த ரெட்டு ப்ளூ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வராத சூ அங்கிட்டு போ அப்படின்னு வந்து துரத்தி விட பார்க்குறாங்க. பட் நம்ம ஐசிஐசி அசால்ட்டாக ஐஸ் பீமை யூஸ் பண்ணி அவங்க 2 பேர் மேலேயும் போட பார்க்குறான். பட் எக்கச்சக்கமான கன்று வந்து ஐசிஐசி சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு வாய்ஸ், நான் இருக்கும் அளவு என் சபாயினட்ஸை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிற ஐசிஐசியை. இந்த சைடு பாவம் எல்லோ, ஆமாம் அலைசின்னு சொல்லிட்டு சபாயினட்ஸுன்னு சொல்கிறான். அவங்கெல்லாம் அலைசி கிடையாது, அவங்கெல்லாம் சபாயினட்ஸ் தெரியுமா, பாவம் எல்லோ அவன் செத்து போயிட்டான்ல, அதாவது அவன் மாட்டி போயிட்டான்ல அப்படின்னு வந்து கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவனை காப்பாற்றாம வீலை மட்டும் காப்பாற்றுறான், இவன் சும்மா ஏதோ நடிக்கிறான் அப்படின்னு வந்து ஹீரோவை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க இந்த கமெண்ட்ஸ்காரங்க. ஆனால் அந்த புல்லட் எல்லாமே மேலே படாமல் இருக்கிறதுக்கு அந்த ஐசிஐசி வந்து சுற்றி ஒரு ஷீல்டை ஃபார்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது அங்கேருந்து அதாவது அவள் கால்லேருந்து ஒரு ஐஸை ஃபார்ம் பண்ணி ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டாக ஹீரோ கிட்ட வந்தோடனே அவளோட விரலில் ஹேம் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கா. அப்போது அந்த இடத்துல அட்டாக் போகும்போது வேகமாக ஹீரோ மேலே படம் வந்துக்கிட்டு இருக்கு. பட் அது ஹீரோ கிராஸ் ஆகி போகும்போது என்ன பண்ணா இவ அப்படின்னு ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அங்கே ஐசிஐசி கேஷுவலில் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஏம் வந்து ஹீரோக்கு கிடையாது, அந்த போட்டோட ப்ரொபல்கேஷனுக்கு வச்சுருக்காங்க. அதாவது பறக்கிற தன்மை இருக்கும்ல, டைரக்ஷன் பண்ணுறது, அது எல்லாத்தையும் ஐஸ் பண்ணனால அந்த போட்டு இதுக்கு மேலே பறக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆகும்போது நீ என்ன அடிப்பேன்னு நினச்ச, ஆனால் நீ டேரெக்டாக ஏர் ஸ்டிப் அடிச்சிட்ட, சரி நீ வேறு என்ன தான் வச்சுருக்க ஐசிஐசி அப்போ நம்ம ஹீரோ கேஷுவலாக கத்திக்கிட்டு இருக்கானா. இந்த சைடு என்ன நினச்ச, இந்த ஏர்ஷிப் தானே உன்னோட பெரிய ஒரு உடுப்பு சீட்டு, அதை நான் சிங்க் பண்ணுறேன், அதுக்கடுத்து நீ என்ன பண்ண போகிற, உன்னைய சரண்டர் பண்ண வச்சு உன்னைய நான் பிடிக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்க ஐசிஐசி கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியான்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்த ஓட போகிறோம் அப்படின்னு வந்து அந்த விழுகிற போட்டை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி திரும்பி பறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சைடு ஐசிஐசிக்கு ஷாக்கு, எப்படி அது பறக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை உன்னை விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் விட மாட்டேன், அந்த போட்டை மொத்தமாக சுக்குநூறாக உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் எக்கச்சக்கமான ஐஸ் பியரை உருவாக்கிட்டு இருக்காங்க ஐசிஐசி. அந்த ஐஸ் கிறிஸ்டல், அப்போ அந்த ஐஸ் பியர் எல்லாமே போட்டுக்கிட்ட தொலைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த லைவில் மூஞ்சியை பக்கத்தில் வச்சுட்டு, ஐயோ புசன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, சரி
இது ரொம்ப எம்பரிஸாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த தடவை இதை முடிச்சுப்போம். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன்னா ஐசிஐசியோட அந்த டீம் அப் பண்ணனால இந்த இடம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சிம்பாலிக்காக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணே, நீ ரொம்ப நல்லா பார்த்துக்க அப்படி ஐசிஐசி சொல்லும்போது, ஆமா உன் ஆப்பிங் நல்லா இருந்துச்சு அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது போக நீ அவங்க மட்டும் வெயிட் பண்ணி பாவம் ரொம்ப ஐசி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ எல்லாம் காமிச்சானா அவன் வந்து அப்படி கத்திட்டு இருக்கான். சாயங்காலம் நான் எதுவுமே பண்ணல அப்படி ஐசிஐசி வந்து கத்திட்டு அப்படி ஐசிஐசி பேசிட்டு இருக்காங்களா. இது ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அப்ப வந்து ஹீரோ சொல்லும்போது என்னாச்சு அப்படி ஐசிஐசி கேட்கறாங்க. இல்ல இல்ல என்ன ஏமாத்தீங்களா, இல்ல இது நடக்காது, இது கிடையாது. அப்ப ஹீரோ சாய் கத்திட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு என்ன அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஐசிஐசி பார்க்கறா. அப்போ அங்க பார்த்தா நம்ம ஸ்டார்டஸ் வேற வந்து போட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டஸ் அப்ப எல்லாம் கத்துறாங்க. ஏகோஸ்ட் விட மாட்டேன். அப்ப வந்து ஸ்டார்டஸ் வேற வந்துட்டு இருக்காங்க. எப்படி ஸ்டார்டஸ் எப்படி வந்து அப்ப ரெண்டு சாகறவங்க சாப்பிட முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. லைட் சவுண்டு கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. எடிட்டிங் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கோங்க. எக்ஸாம் போயிட்டுருக்கு, எதுக்குமே நேரம் இல்லை. எல்லோரும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் வாய்ஸ் மட்டும் கொடுத்து அதை அப்படியே கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடிட் கட் பண்ணி விட்டுட்டு ஓட்டி விட்டுட்டு அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ பாய்.